இருக்குன்னு பார்த்தோம்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெகுமெண்டரி சிஸ்டம். பண்றோம் எல்லாமே நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறது தான். அப்ப நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்ம பாடியில நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கு. அது என்னென்ன சிஸ்டம்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதோட அது பாதிச்சா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான டிசீஸ் வரலாம், அதை பத்தி நம்ம நரேஷ் vlog யூடியூப் சேனல் சீரீஸ்ல பார்க்க போறோம். சோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இது. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ். நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அதோட டைப்ஸ், அதோட என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஹியூமன் பாடிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் மிஷின் மாதிரி. எல்லா ஆர்கனும் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த சிஸ்டத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெகுமெண்டரி சிஸ்டம். இப்ப இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டு வகையாப்படுது. ஒண்ணு ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இன்னொன்னு மசில் சிஸ்டம். இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமோட மேஜர் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு சப்போர்ட் தரதுக்கும், நம்மளோட பாடி போஸ்டரை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கும், நம்ம நடக்கிறதுக்கும் உதவி பண்றதா இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன்ஸ், கார்டிலேஜஸ் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்றோம். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நம்மள சப்போர்ட் பண்றதுக்கும், நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ் பிளஸ் நம்மளோட ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு இது உதவுது. நெக்ஸ்ட் பாத்தோம்னா மஸ்குலர் சிஸ்டம். இந்த மசில் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மசில்ஸ் இருக்கு. நம்ம பாடியில மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. ஒண்ணு ஸ்மூத் மசில், இன்னொன்னு கார்டியாக் மசில், அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில். இந்த ஸ்மூத் மசில் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் குள்ள இருக்கு. கார்டியாக் மசில் கார்டியாக் அதாவது ஹார்ட்ல இருக்கு. அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அது நம்ம பாடி போன்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹார்ட் பிளஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் பிளட் வெசல்ஸ், அதாவது இரத்த குழாய்கள். இந்த ஹார்ட் பார்த்தோம்னா மொத்தம் 4 சேம்பர்ஸ் இருக்கு. 2 ஏட்ரியா, 2 வென்ட்ரிகல்ஸ். நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னா பிளட் ஹார்ட்ல என்டர் ஆனோடனே அதோட நம்மளோட லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் பம்ப் பண்ணுது. அதுவே பாத்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல் பாத்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு பம்ப் பண்றாங்க. இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ங்கிறது என்னன்னா நம்மளோட சுவாச அமைப்பை பத்தி படிக்கிறது. சோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கிள், பிராங்கிள்ஸ் அண்ட் லங்ஸ். இதெல்லாம் என்னன்னு நம்ம இனிமே வரக்கூடிய வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நரம்பு மண்டலத்தை பத்தி பாக்குறது. இந்த நரம்பு மண்டலத்துல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிரெயின் பிளஸ் ஸ்பைனல் கார்ட். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் நர்வ்ஸ். இப்ப நம்ம பார்க்க போது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம். இந்த மண்டலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவை எப்படி அங்க இருக்க கிளாண்ட்ஸ் மூலமா, அதோட இருந்து வரக்கூடிய செக்ரேஷன்ஸ் மூலமா எப்படி ஃபுட் டைஜஸ்ட் ஆகி அது நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது, அது எப்படி டைஜஸ்ட் ஆகி வேஸ்டா கன்வெர்ட் ஆகி போகுது, இதை பத்தி தான் நம்ம இந்த சிஸ்டத்துல பார்ப்போம். அடுத்து யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா கிட்னிஸ், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர். இதை பத்தி படிக்கிறது. இது மூலமா நம்மளுக்கு எப்படி ஒரு யூரின் ஃபார்ம் ஆகி எப்படி நம்ம எக்ஸ்கிரீட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம். நம்ம பாடியில் நடக்கூடிய முக்கவாசி பிரச்சனைக்கு காரணம் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு கிளாண்ட்ஸ் ஒழுங்கா செக்ரேட் பண்ணாவே நம்ம பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்போ வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு கிளாண்ட்ஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம். நம்ம பாடியில பாத்தீங்கன்னா பீரியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ், pancreas, adrenal gland,
அப்படின்னு ஏகப்பட்ட கிளான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா இனி வர வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன சிஸ்டம் பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் வெசிகல்ஸ், லிம்ப் நோட்ஸ், லிம்பாய்ட் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த லிம்பாட்டிக் ஆர்கன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தைமஸ், ஸ்ப்ளீன், டான்சில், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லிம்பாட்டிக் நோட்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா அது வந்து கேன்சர் மிஸ்அஸ்பெக்ட் பண்றாங்க. ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இந்த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் மூலமா எப்படி வந்து ஒரு குழந்தை டெவலப் ஆகி அந்த ஹியூமன் பாடியில வளர்ந்து வெளியில வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். அடுத்த சிஸ்டம் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம பாடிக்கு வெளியிடுறது. அதாவது இது ஸ்கின். அதை பத்தி இந்த இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம்ல நம்ம படிப்போம். சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து என்னன்னா நம்ம போல என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு தான் பார்த்திருப்போம். இனிமே வரப்போற வீடியோஸ்ல வந்து ஒவ்வொரு சிஸ்டம் பத்தியும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இது மூலமா நம்மளுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் பத்தியும் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிளஸ் எப்படி நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கலாங்கிறது இந்த வீடியோஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம நம்ம நிறைய ஷோ யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.